பழிக்கு பழி வாங்கிய காவலர்கள். மணலை கடத்திய காவலரை காட்டிக் கொடுத்த காவலரால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா காவல் நிலையத்துல ஆய்வாளர் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2 காவலர்கள் காவல் நிலையத்துல கட்ட பஞ்சாயத்து, மனுக்கள் முறையாக விசாரிக்காமல் கையூட்டு வாங்குவதுன்னு காவலர்களுக்குள்ளே காவல் கண்காணிப்பாளர் வரை போட்டுக் கொடுத்ததால கொண்டபாளையம், பானாவரம் ஆகிய 2 காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த 2 காவலர்கள் சேர்ந்து தற்போது காவல் நிலையத்தில் பணிபுரியும் மாமன், மச்சானான சம்பத்குமார், மணிகண்டன் ஆகிய 2 வாலாஜா பாலாற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடிக்கப்பட்டதால அது மட்டுமின்றி தனது காக்கி சட்டையின் அதிகாரத்தை பயன்படுத்தி வீடு கட்ட மணலை கொண்டு வந்திருக்காரு. இதனை அறிந்த வாலாஜா காவல் நிலையத்தில் ஏற்கனவே பணிபுரிந்து மாற்றப்பட்ட 2 காவலர்கள் சேர்ந்து வீடு கட்டும் இடத்தில் மணல் கொட்டி வைத்துள்ள மணலை புகைப்படம் எடுத்து காவல் கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு அனுப்பியிருக்காங்க. இதனை அடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வாலாஜா இன்ஸ்பெக்டர் சக்தி கணேஷ் நேரில் சென்று விசாரணை செய்தது. சட்டவிரோதமாக மணல் கொள்ளையர்கள் மூலம் மணலை கொண்டு வந்தது ஊர்ஜிதமான நிலையில் வாலாஜா இன்ஸ்பெக்டர் சக்தி கணேஷ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் எஸ்பி ஐமன் ஜமால் 2 காவலர்களான மணிகண்டன், சம்பத்குமார் ஆகிய 2வரையும் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்ற உத்தரவிட்டிருக்காரு. வாலாஜா காவல் நிலையத்தில் 4 காவலர்களிடையே ஏற்பட்ட மோதலால ஒருவர் மாறி ஒருவர் உயர் அதிகாரிகளுக்கு போட்டுக் கொடுத்ததுல 2 ஆயுதப்படைக்கும் 2 காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட சம்பவம் காவலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.